விஜய் அவர்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இப்ப பாஜக அவங்க தரப்புல இருந்து தளபதி விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆஃபர் ஒண்ணு யாருமே சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாஜக இந்த அளவுக்கு இறங்கி வருவாங்க அப்படின்னு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்து என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவரை வரவழைக்கிறதுக்காக முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவரை அறிவிக்கிறதுக்கும் இப்ப தயாராகி இருக்காங்க பாஜக அவங்களுடைய என்டிஏ கூட்டணி. இது முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துல நடக்க போற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் நரேந்திர மோடி அவர்கள் வராரு. அந்த மேடையில என்டிஏ கூட்டணியின் மொத்த பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இந்த கூட்டம் தற்போது இன்னைக்கு சாயந்தரம் நடக்க இருக்கு. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு காலையில விஜய் அவருக்கு நேத்து தான் மத்திய அரசு அவங்க விஜய் அவர் கேட்ட அந்த சின்னத்தை விஜய் அவருக்கே கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவருக்கு நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு விஜய் அவரை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு சில வேலைகள்ல இன்னைக்கு பாஜக அந்த என்டிஏ கூட்டணி அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சோ அப்படி அதுல முழுசா பாஜக தரப்பு விஜய் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சலுகைகளை விஜய் அவருக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க, இதுல முக்கியமா விஜய் அவர்கள் என்ன விஷயத்த அவர் செஞ்சா தமிழகத்தின் இந்த என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர் மாற முடியும், இப்படி இது எல்லாத்த பத்தியும் நம்ம யாருமே சற்றே நினைச்சு பார்க்க முடியாத பரபரப்பான தகவல் தற்போது பாஜக அவங்க விஜய் அவரை என்டிஏ கூட்டணிக்கு உள்ள இழுக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழு பரபரப்பான தகவல் இப்ப அதிகாரப்பூர்வமா வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இப்ப பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. விஜய் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த மத்திய அரசு, அதாவது கரூர் விவகாரத்துல விஜய் அவரை குற்றப்பத்திரிகையில அவர் பேரை இணைச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி வெளியாகி பரபரப்பாகி இருந்தது. அதே போல ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற வேதனையில ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து விஜய் அவருக்கு அரசியல் ரீதியாக நிறைய நெருக்கடிகளை தொடர்ந்து மத்திய அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா நிர்வாகமும் விஜய் அவருக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வராங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் நேத்து திடீர்னு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பல மாசத்துக்கு முன்னாடியே எப்படியாவது தனக்கு பிகில் சின்னம் அந்த விசில் சின்னம் வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆசைப்பட்டு அதற்கான வேலையில கடந்த 2 3 மாதங்களாக ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற தேர்தல் ஆணையம் விஜய் அவர் கேட்ட அந்த விசில் சின்னத்தை எந்த ஒரு அப்ஜெக்ஷனோ எந்த ஒரு தடையோ போடாம விஜய் அவர் ஆசைப்பட்ட அந்த விசில் சின்னத்தை அப்படியே விஜய் அவருக்கு அலாட் பண்ணி இந்த எலெக்ஷனுக்காக விஜய் அவருக்கு அவர் ஆசைப்பட்ட அந்த விசில் சின்னத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நேத்து மத்திய அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. இப்போ இத கேட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே தங்கு தடையும் இன்றி விஜய் அவருக்கு எப்படிடா இவ்வளவு நல்ல ஒரு சின்னம் கிடைச்சது, நிச்சயமா பாஜக அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இந்த சின்னம் கிடைக்க விடாம தடுத்திருப்பாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு காலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதுல விஜய் அவரை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள கொண்டு வரணும், அதுக்கு விஜய் அவர் எது கேட்டாலும் செய்ய தயாராக பாஜக தலைமை அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப உறுதியாக இருக்கு. அதற்காக விஜய் அவருக்கு என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் வந்தார்னா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அறிவிக்க தயாராக பாஜக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல ஹைலைட் ஆன விஷயமான ஒண்ணா இருக்கு. அது எப்படி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப எப்படி விஜய் அவருக்கு அந்த வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த அறிவிப்பை பாஜக அறிவிக்க முடியும்? அப்படி அறிவிச்சா அதிமுகவுக்கும் அதே போல என்டிஏ கூட்டணியில இருக்கிற பாஜக இன்னும் மத்தவங்க எல்லாருமே அதிருப்தி அடைவாங்களே அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த விஷயம் கேட்கிறப்ப தோணலாம். அதாவது விஜய் அவர்கள் அதிகப்படியான இடத்துல அவரு ஜெயிக்கிறப்ப, அதாவது விஜய் அவருக்கு எப்படியும் அவர் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வந்தார்னா நிச்சயமா 50ல இருந்து 60 சீட்டுகள் கண்டிப்பாக விஜய் அவருக்கு தரத்துக்கான அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர் கேட்கக்கூடிய எல்லா தொகுதியையும் தரோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கிட்ட கொடுத்த அந்த ஆஃபர்ல பாஜக தரப்பு அவங்க சொன்னதா தெரியுது. விஜய் அவர் தமிழ்நாட்டுல எந்தெந்த தொகுதிகள் கேட்கறாங்க, அதாவது ஒரு 60 தொகுதி கொடுக்குறாங்கன்னா விஜய் அவர் கேட்கிற எல்லா தொகுதியும் விஜய் அவருக்கு தர தயாராக இருக்காங்க பாஜக. அது மட்டும் கிடையாது. விஜய் அவருக்கு தமிழகத்தையும் தாண்டி கேரளாவிலும் எந்த அளவுக்கு அவருக்கு விஜய் அவருக்கு மவுசு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். கேரளாவுல கூட எலெக்ஷன் நடக்கிறப்ப விஜய் அவருக்கு
அங்கேயும் கூட விஜய் அவர் அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு. விஜய் அவருக்கு கேரளாலயும் சீட்டு தரோம் நாங்க அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா எம்பிக்கள் விஜய் கட்சியில இருக்கிறவங்க, விஜய் கை காட்டுற ஆளுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியும் தரப்படும். இது எல்லாத்த விட மிக முக்கியமா நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கிறப்ப விஜய் அவருடைய கட்சியினர்கள் அவங்களுடைய கூட்டணிக்கு கூட சேர்ந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் சந்திக்கிறது. அதே போல ஜெயிக்கும் பட்சத்துல விஜய் அவர் கேட்கிற மத்திய மந்திரி பதவி, விஜய் அவர் விருப்பப்படுற அவருடைய கட்சியினர்களுக்கு கேட்கிற அந்த மத்திய மந்திரி பதவி நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்ப கூட விஜய் அவருக்கு இந்த அளவுக்கு விஜய் அவர் எதிர்பார்க்கிறத விட நிறைய சலுகைகள் தற்போது பாஜக நாங்க செஞ்சு தர தயாராக இருக்கிறோம். விஜய் அவர் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வந்தார்னா அவருக்கு தரக்கூடிய அந்த சீட்ல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அதிகப்படியான சீட்டுகள்ல விஜய் அவர்கள், அதாவது ஒரு 50, 60 தொகுதி விஜய் அவர்கிட்ட குடுக்குறாங்கன்னா, ஏறக்குறைய 90, 95% வெற்றியின் பெர்சன்டேஜ் விஜய் அந்த அளவுக்கு அவர் நிறுத்தப்படுற எல்லா தொகுதிகள்லயுமே விஜய் அவர்கள் ஜெயிச்சு குடுத்தார்ன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக கண்டிப்பா விஜய் அவர ஏத்துக்க என்டிஏ கூட்டணி தயாராக இருக்கு அப்படின்னு இப்ப விஜய் அவருக்கு இந்த ஆஃபர இன்னைக்கு காலையில நேத்து தான் பிகில் சின்னத்த விஜய் அவருக்கு குடுத்து மத்திய தேர்தல் ஆணையம் விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை குடுத்திருந்தாங்க. விஜய் அவர் ஆசைப்பட்ட சின்னத்த விஜய் அவருக்கு குடுத்தத தொடர்ந்து இன்னைக்கு பின்னாடியே இந்த மிகப்பெரிய ஒரு அதிரடி திட்டம், இந்த ஆஃபர விஜய் அவருக்கு ஆசை வார்த்தை, ஆசை வலைய தற்போது பாஜக தரப்பு அவங்க குடுத்திருக்காங்க. இது முக்கியமா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வராரு. இன்னைக்கு மதுராந்தகத்துல மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமான ஒரு ரொம்ப பெரிய கூட்டணிய இன்னைக்கு ஸ்டேஜ்ல தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரியான பிரம்மாண்டமான கூட்டம் நடக்க இருக்கு. இதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நம்ம தமிழகத்துக்கு வர்ற இந்த நேரத்துல கரெக்ட்டா இன்னைக்கு விஜய் அவருக்கு பாஜக அவங்க தரப்புல இருந்து என்டிஏ கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர அழைக்கிறதுக்கான அந்த வேலைய தொடங்குனது மட்டும் இல்லாம, விஜய் அவருக்கு அவர் ஆசைப்படுற எல்லாத்தையுமே என்டிஏ கூட்டணிக்கு உள்ள அவங்களுக்கு அமைச்சு தரப்படும். விஜய் வேற ஏதேதும் அவரு ஆசைப்பட்டார்ன்னா, நிபந்தனை இல்லாம விஜய் அவரு கேட்கிறத எல்லாத்தையுமே என்டிஏ கூட்டணிக்கு உள்ள செஞ்சு தருவோம் அப்படிங்கிற நிபந்தனை இல்லாம விஜய் அவர் வந்தா போதும் அப்படிங்கிற இந்த அழைப்ப இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து விஜய் அவருக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது பரபரப்பா வெளியாகி இருக்கு. இதுல விஜய் அவர்கள் இறுதி முடிவு என்ன எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாஜக அவங்களுடைய என்டிஏ கூட்டணி பலத்தை நிரூபிக்கும் விதமாக இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு இன்னைக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரம்மாண்டமான மாநாட பார்த்து விஜய் அவர்கள் அங்க என்டிஏ கூட்டணி கூட இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பலத்தை அவங்க வச்சிருக்காங்க. நம்மளும் பத்தாக்குறைக்கு உள்ள போனோம்னா நிச்சயமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எல்லா சீட்டு எல்லா தொகுதிகள்லையுமே நிச்சயமா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா விஜய் அவருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல மக்கள் ஆதரவு இருக்கு. பத்தாக்குறைக்கு விஜய் அவருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக விசில் சின்னமும் தற்போது விஜய் அவருக்கு கிடைச்சிருக்கு. கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் போறப்ப நிச்சயமா அவருடைய பலம் இன்னும் பன்மடங்கு அதிகமாகும். அப்படி விஜய் அவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையுமே அவர் ஜெயிச்சார்னா முதலமைச்சர் வேட்பாளராக நிச்சயமாக விஜய் அவர் மாறத்துக்கான அவர் ஆசைப்பட்ட அந்த இடத்தையுமே விஜய் அவர்கள் நிச்சயமாக பிடிக்க முடியும். அதனால நிச்சயமாக 100% நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வரலாம். வந்து அவர் ஜெயிச்சார்னா நிச்சயமாக விஜய் அவருடைய அந்த ஆதரவு இல்லாம எடப்பாடி அவரு முதல்வர் நாற்காலியில உட்கார முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்றப்ப நிச்சயமாக முதல்வர் நாற்காலியில விஜய் அவர் தான் உட்கார முடியும். அதை எடப்பாடி பழனிசாமி அவரே கூட தடுத்து நிப்பாட்ட முடியாது. சோ இந்த ஆஃபர் தான் தற்போது இன்னைக்கு விஜய் அவருக்கு என்டிஏ கூட்டணி அமித்ஷா அவருடைய தரப்பு இன்னைக்கு காலையில விஜய் அவருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தற்போது பரபரப்பா வெளியாகிட்டு இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வர இந்த நேரத்துல விஜய் அவருக்கு கொடுத்திருக்க இந்த ஆஃபரை விஜய் அவர் ஏற்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இதுதான் பார்க்கணும். இந்த அளவுக்கு விஜய் அவருக்காக தற்போது என்டிஏ கூட்டணி இறங்கி வந்து அவங்க இந்த மிகப்பெரிய சலுகையை விஜய் அவருக்கு கொடுத்திருக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் போகலாமா இல்ல வேண்டாமா? தனிச்சையா தான் அவரு போட்டியிடணுமா? உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.